அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து இந்த காணொளி வெளியாகிறது. ஜூலை 2ஆம் தேதி. வேறு மாநிலத்தில் ஒரு சுற்றுப்புறம் ஃபுல்லாக ஒரு பசுமை நிறைந்த பகுதி, ஒரு மலை குன்றின் மேலே இருந்து இருக்கிற ஒன்று மகிழ்ச்சியில் நம்ம ஒரு சந்தோஷத்தில் இதை சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஜூலை 2ஆம் தேதி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. பொறுத்துக்கொள்க, இன்னைக்கு புதன்கிழமை. உலக புகழ்பெற்ற கவிஞர் ஹெர்மன் ஹெசே பிறந்த தினம் இன்று. உலக புகழ்பெற்ற கவிஞரும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்றவருமான ஹெர்மன் ஹெசேவோட பிறந்த தினம் இன்று. ஜெர்மனியில் கால்வு என்ற ஊரில் பிறந்தவர். 1887 இவரது குடும்பத்தில் பலரும் கிறிஸ்துவ ஊழியத்தில் கேரளாவில் கிறிஸ்துவ ஊழியத்திலும் கல்வி கற்பித்தலிலும் ஈடுபட்டு வந்தனர். இவரது பெற்றோரும் இங்கேயே படித்து வந்து வளர்ந்து ஜெர்மனி சென்றவர்கள். இவர் பெரும்பாலும் உறைவிட பள்ளியில் பயின்றார். இசையும் கவிதையும் குடும்ப பாரம்பரியமாகவே இருந்து வந்தது. முரட்டு பிள்ளையாக வளர்ந்தாலும் அறிவு கூர்மை மிக்கவராக இருந்தார். 12 வயதில் கவிஞராக வேண்டும் என்று ஆசை வேறுவிட்டது. ஆனால் இவர் ஒரு பாதிரியாராக சேவையாற்ற வேண்டும் என்பதால் குடும்பத்தார் தேவாலயத்தில் பயிற்சி பெற வைத்தனர். இவரோ தேவாலய வாழ்க்கையை துறந்து வெளியேறினார். தொழிற்பயிற்சி பெற்றார். ஒரு கடிகார கம்பெனியில் மெக்கானிக்காக சிறிது காலம் வேலை பார்த்தார். அதில் சலிப்பு ஏற்படவே 19 வயதில் அங்கிருந்து வெளியேறி ஒரு புத்தக கடையில் வேலைக்கு சேர்றார். அது இவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. 1904ஆம் ஆண்டு, 1905 வங்கப்பிரிவினை, அது நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவரது பீட்டர் கேமன்சிந்த் என்ற நாவல் ஜெர்மனி முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுவிட்டது. என்னை மிகவும் கவர்ந்த நாவல் இது என சிக்மண்ட் ஃப்ராய்டு, அதாவது ஆன்சியன்ட் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், அவர் சொல்லியிருக்கிறார். பழைய மனோ தத்துவவியலின் தந்தை.